ஒரே கூட்டமாகுது, என்ன பார்த்துக்கிறீங்க, எட்டி எட்டி பார்த்துருக்கீங்க, என்னைக்கு இல்லாமல் கூட்டம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னு பார்த்தா அங்கே நடக்கிற சீனே வேற. இந்த ஏரியாலே முதல் தடவை வந்து பெண்களுக்கான கபடி மேட்ச் நடக்குது. சரி நம்மளும் எட்டி பார்க்கலாம், ஒரு எட்டி எட்டி பார்த்தோம். பார்க்கும்போது மேட்ச் பயங்கர டஃப்பாக பயங்கர விறுவிறுப்பாக போச்சு. அந்த ஆர்வம் தாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே மாடம்பாக்கம் ரோட்டில் அப்படியே ஒரு காத்தோட்டம் அப்படி வரலான்னு சொல்லிட்டு அப்படி வந்தோம்னா இங்கே ஏபிஜே அப்துல் கலாம் கிரவுண்டு ஒன்று இருக்குது. திடீர்னு அங்கே வந்து ஒரே க்ரௌடு லைட்லாம் போட்டுன்னு கத்தி நிற்கிறாங்க. என்ன சொல்லிட்டு க்ரௌடெல்லாம் அப்படியே தள்ளி தள்ளி பார்த்துட்டு வந்தால் கபடி மேட்ச் நடக்குது. கபடி மேட்ச்னால் வந்து ஜென்ஸு கபடி மேட்ச் இல்லைங்க, கேர்ள்ஸ் கபடி மேட்ச். அதாவது பெண்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபடி மேட்ச் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட செமிஃபைனலாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த செமிஃபைனலில் வந்து ஆடின 2 டீம் வந்து மடக்குப்பம்னு ஒரு டீமு, அப்புறம் திருநீர்மலை ஒரு டீம். இது கடைசியாக வந்து ரொம்ப போராடி திருநீர்மலை டீம் வின் பண்ணிடுச்சு. அந்த மேட்சை பார்க்கறதுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் வந்து தங்கல் படத்தில் வந்து அந்த அமீர்காரோட பசங்களை வந்து விடுவாங்க, அந்த கேர்ள்ஸ் கூட பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் சேரும். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கபடி மேட்ச் பார்க்கறதுக்கு இந்த சாயந்தரம் வேலையில் நிறைய பேர் கூடிக்கிறாங்க. அப்படி பாருங்க. இந்த திருநீர்மலை டீமில் இருக்கவங்கள பிடிச்சி காலை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து 2 பேரும் பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டம். அதை மீறி வந்து அந்த வடக்குப்பம் டீம் வந்து எகிரி வந்துருக்கிறாங்க. எப்படியோ வந்து திருநீர்மலை டீம் அருமையாக ஆடி அந்த செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஃபைனல் மேட்ச் நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. வின் பண்ணுற அத்தனை டீமுக்கு 16 டீமுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி தராங்க. அதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு 15,000 ரூபாவும் 5 அடி உயர கப்பும் இருக்குது. கடைசியாக வின் பண்ணுறவங்களுக்கும் கப்பு இல்லை, ஆனால் 1000 ரூபா இருக்குது. இந்த பெண்களும் வந்து விளையாடணும்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறது நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.